அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த இறைவனை புகழ்ந்தவனாக இது பெரும்பாவங்கள் என்ற தொடர் காணொலியில் இதற்கு முன்னால் பாகம் 1 பதிவு செஞ்சுருக்கோம். இது பாகம் 2. இந்த 2வது பாகத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் பொய் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், மனிதனாக இருக்கின்ற நாம் அனைவருமே பொய் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலையை சைத்தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் மறுக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் நாம் வாழக்கூடிய நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் பொய்யே சொன்னதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியாது. சரியா? பல காரணங்களுக்காக பல பொய்களை நாம் கையாண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான செயல்கள் நம்மிடம் அது இருக்கலாமா? அப்படிப்பட்ட அந்த செயல் நம்மக்கிட்ட இருந்தால் அதில் நாம் வெற்றி பெற முடியுமா? அது நமக்கு நன்மை தருமா? அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த காணொலியில் புரிந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாத்தில் ஒவ்வொன்றும் பல சிறப்புகளை கொண்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சட்டங்களை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் பொய் பேசுவது என்பது மிகவும் முக்கியமான பாவமான காரியங்கள் ஒன்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறார். அதாவது இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. பொய்யின் காரணமாக சக மனிதர்கள் பாதிக்கப்பட்டு பல விதங்களில் மனிதர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒரே ஒரு பொய்யின் காரணமாக ஏராளமான மக்கள் அந்த பொய்யின் காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள், கஷ்டத்திற்கு உள்ளாகிறார்கள், நஷ்டத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொய்யின் மூலமாக கொலை, கொள்ளை, தற்கொலை, மான மரியாதை சம்பந்தப்பட்ட பல காரியங்களில் பொய் தலை தூக்கி நிற்கிறது, பொய் தாண்டவம் ஆடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொய்யின் காரணமாக பல பாதிப்பு மனிதர்களுக்கு வரும் காரணமாக பொய் என்ற பாவத்தை மிகவும் கண்டிக்கிறது இஸ்லாம். அதான் அதற்குரிய காரணம். சாதாரணமாக பொய் தானே என்று மற்ற சித்தாந்தங்கள் அலட்சியம் செய்யும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பல சித்தாந்தங்கள் சாதாரணமாகத்தான் பொய் தானே, மிக சாதாரணமாக சொல்லிடுவாங்க, பொய் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அலட்சியம் பண்ணும். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் மிகவும் முக்கியமான பாவமான காரியங்களில் ஒன்று என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தருகிறது. அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில் நமக்கு அறிவுறுத்தி தருகிறான். எப்படி? அவர்களுடைய உள்ளங்களில், அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய் அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டார். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். உங்களுக்கு தெரியும் அது உண்மைன்னு, அப்படி தெரிந்தும் நீங்கள் அதை பொய்யோடு கலந்துடாதீங்க. உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். உண்மை வெளிப்படையாக இருக்க வேண்டும். அதை எந்த காரணத்திற்காகவும் யாரிடமும் மறைத்து விடாதீர்கள் என்று 2வது வசனம் 2வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் நபியே, இது பற்றிய முழு விவரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னர் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி வைத்துக்கொண்டு பொய்யர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் என்று நீர் கூறும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 61வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்போ யார் பொய் பேசுகிறார்களோ, யார் உண்மை பேசுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பொய்யர்களை அல்லாஹ் கூப்பிட சொல்கிறான். நான் சொல்வது தான் உண்மை, நீ சொல்வது பொய் என்று நான் சொல்கிறேன். அதில் உனக்கு ஆட்சேபனை இருந்தால், மாற்றுக்கருத்து இருந்தால்
உன் குடும்பத்தார்களை அழைச்சிட்டு வா, நான் என்னுடைய குடும்பத்தார்களை அழைச்சிட்டு வரேன். உன்னுடைய சொந்த பந்த மக்களை அழைச்சிட்டு வா, என்னுடைய சொந்த பந்தங்களை அழைச்சிட்டு வரேன். யார் சொல்வது பொய், யார் சொல்வது உண்மை என்பதை இறைவனிடம் கையேந்துவோம் என்று கூப்பிட சொல்கிறான். சரியா? அப்போ அல்லாஹுவை நம்பிய மக்கள் அல்லாஹ்வின் பொய் சத்தியம் செய்யலாமா? அதில் உண்மை வெளியாகிவிடும் என்று அல்லாஹ் நம்புகிறான். ஆனால் அப்படியும் இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் எதற்கெடுத்தாலும் பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் மிக அதிகமாக அதிகரித்து விட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் 3வது அத்தியாயம் 61வது வசனத்தில் இந்த செய்தியை சொல்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்கிறவனை விட அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் மீது, அந்த அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்கிறவனை விட, அல்லது அவனுடைய வசனங்களை பொய் ஆக்குகிறவனை விட அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று 6வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டுமல்ல, அவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது. அல்லாஹும் அவர்களுக்கு அந்த நோயை அதிகமாக்கி விட்டான். பொய் சொல்வோராக அவர்கள் இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மேலும் அபூபக்ரா நுபே இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒரு முறை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களிலே மிக பெரும் பாவங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று 3 முறை கேட்கிறார்கள். ஏன் 3 முறை கேட்குறாங்க? அப்போ தான் அந்த செய்தி அந்த மக்களுக்கு தெளிவாக போய் உட்காரும். அந்த அடிப்படையில் இப்படி பல செய்திகளை, எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் 3 முறை கேட்டு அதை உறுதிப்படுத்தி விட்டு அப்புறம் தான் செய்தியை சொல்லுவாங்க. மக்களுடைய அவங்களுடைய கவனங்களை ஈற்ற பிறகு செய்தியை சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான், நாங்கள் ஆம் இறை தூதர் அவர்களே எங்களுக்கு அறிவித்து தாருங்கள், எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று கூறினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் பெற்றோரை புண்படுத்துவதும், அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் சிறுக்கு செய்வதும், நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அந்த பெற்றோர் மனங்களை புண்படுத்துவதும் என்று சொல்லிவிட்டு சாய்ந்து கொண்டிருந்த அவர்கள் திடீரென்று எழுந்து அமர்ந்து, அறிந்து கொள்ளுங்கள், பொய் பேசுவதும் பொய் சாட்சியம் சொல்வதும் மிகப்பெரிய பாவம்தான் என்று சொன்னார்கள். பொய் பேசுவதும் பொய் சாட்சியம் மிக பெரும் பாவம்தான் என்று கூறினார்கள். இதை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதை கண்ட நான் அவர்கள் நிறுத்தி கொள்ளக்கூடாதா என்ற அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று புகாரில் 5976, 5977 ஆகிய ஹதீஸ்களாக இது இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முனாஃபிக்கின் அடையாளம் 3. முனாஃபிக்கின்னு கேள்விப்படுறீங்களா? அவனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால் 3 விதமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவன் பேசினா பொய் பேசுவான். அப்படி பொய் யார் பேசுகிறானோ அவன் முனாஃபிக். உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறம் ஒன்று பேசுபவன், அப்படிப்பட்ட முனாஃபிக். பேசினால் பொய் பேசுவான். 2வது, யாருக்காவது எதற்காவது வாக்குறுதியை அளித்திருந்தால் அதை அவன் நிறைவேற்ற மாட்டான். அதை செய்கிறேன் அப்போ வரேன் இப்போ வரேன் இப்படின்னு ஏதாவது ஒரு வாக்குறுதி அளித்திருந்தால் அவன் அதை நிறைவேற்ற மாட்டான். எவன் வாக்குறுதி அளித்துவிட்டு உங்களிடம் அதை நிறைவேற்ற வரவில்லையோ அவன்தான் முனாஃபிக் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். மேலும் நம்பினால் மோசம் செய்வான். 3வதாக, முனாஃபிக் யார் என்றால் அவனை நம்பி ஒரு காரியம் ஒப்படைத்தோமே என்று வச்சுக்கோங்க, அதில் அவன் மோசடி செய்வான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 33வது ஹதீஸ், முஸ்லீமில் 107வது ஹதீஸாக இது இடம்பெற்று. அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட மிகவும் அநீதி இழைத்தவன் யார்? அவர்கள் தமது இறைவன் முன்னே கொண்டு வரப்படுவார்கள். இவர்களே தமது இறைவனின் பெயரால்
பொய்யுரைத்தோர் என்று சாட்சிகள் கூறுவார்கள். கவனத்தில் கொள்ளுங்கள். அநீதி இழைத்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. இது மிகப்பெரிய அநீதி. அப்படிப்பட்ட இந்த மாதிரியான அநீதி இழைத்தவர்களுக்கு மிகப்பெரிய சாபம் இருக்கிறது, அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது என்று 11வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் சபிக்கப்பட்டவன், முழுக்க முழுக்க நரகத்துக்குரியவன், அழிந்து விட்டான் என்று பொருள். இவ்வளவு கடுமையாக பொய்யை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. பொய் பேசுவது அவ்வளவு எளிதான பாவம் அல்ல, அது மிக முக்கியமான மோசமான செயல்பாடு ஆகும் என்ற அளவுக்கு இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. எனவே இவ்வளவு காலமாக இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம இந்த தவறு செய்திருந்தால் முற்றிலும் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏற்கனவே நடைபெற்றுவிட்ட அந்த செயல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவா, ஏதோ தெரியாமல் நான் செஞ்சிட்டேன், இனிமேல் அதிலேருந்து நான் விடுபட்டுறேன், அந்த பாவங்களை என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்வோம். அந்த காரியத்தை மீண்டும் செய்யாத அளவுக்கு நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சைத்தானை விரட்டி அடித்து விடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.